Even 2 to 3% of our requirement, mainly because of lack of organ donation, of awareness. So people should take them from inside the body, like heart, lungs, liver, kidney. But hand knowledge also should be reached the public. So hand donation is very much possible, and the person who donates the hand will never appear disfigured. So this also I want to வீடியோ பார்த்துருப்பீங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமில். ஸோ அதிலே தெரிஞ்சிருக்கும் என்னோடய லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்றது இதை வச்சே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களால் ஒருத்தர் வாழ்க்கையை மாற்ற முடியும்னு நினச்சா மாற்றுங்க. ஸோ அதனால் ஹேண்ட் டொனேட் பண்ணுங்கள். ஸோ ஹேண்ட் டொனேட் பண்ணுறதுனால நம்ம லைஃப் எப்படி மாறுதுன்றதை கண் கூட பார்க்கலாம். அதே போல் ஒருத்தருக்கு ஒரு லைஃப் முடியுதுன்னா ஒருத்தருக்கு ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்கள். அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. இதுவும் ஒரு நார்மல் ஒரு ப்ரொசீஜர் தான் ஸ்கூலில். ஸோ நானே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எல்லா வேலையும் என்னால் பண்ண முடியுது. ஒருத்தரை எதிர்பார்த்து இருக்கிற வழின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒருத்தருக்கு நம்ம மாற்றி விட முடியும் அப்படின்றது இந்த ஹேண்ட் டொனேஷன் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அவங்க லைஃப்பும் மாறுது. ஸோ லைஃப் முடிஞ்சிருச்சு எப்படி சொல்கிறதுனா, இப்போ கடவுளால் தான் ஒருத்தருடைய தலையத்தை மாற்ற முடியுமா, மனுஷனாலையும் முடியும். அது நம்ம மனசு வச்சா முடியும். ஸோ எல்லாரும் ஹேண்ட் டொனேட் பண்ணுங்க. தேங்க்ஸ் சார். நல்லா கண்டு சார். உங்கள் நேம்? வெங்கடேஷ். என்ன ஒர்க்? இப்போ இல்லை வீட்டில் தான். And transplantation. I also take this opportunity to thank all the families, of the donors, because till the time you have a donor, you cannot really complete the process of a transplantation. So, I wholeheartedly thank these families who have, very, very willingly supported this mission of hand transplantation. One of the most difficult transplant. அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 32 ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்கு. அதில் 29 ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் பார்த்தீங்கன்னா பைலாட்டரல், 2 கை இல்லாதவங்களுக்கு. ஸோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ரெக்வயர்ட் ஃபார் ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் மச் ஹையர். ஸோ ஒரு பெரிய டீம் இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். இப்போ ரீசெண்டில் லாஸ்ட் மந்த் we did 2 ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு in a matter of 10 days. ஒருத்தருக்கு 2 கையும் இல்லை, அவர் ஒரு வெடி விபத்தில் 2 கையும் போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு திருச்சியிலேருந்து ஒரு ஹேண்ட் டொனேட் பண்ணாங்க. ஸோ we brought in flight and we transplanted the hand to him. அதுக்கப்புறம் கரெக்டாக 10 நாளில் இன்னொருத்தருக்கு அதே மாதிரி ஒரு கை ஈரோட்லேருந்து கொடுத்தாங்க. அவருக்கு சிங்கிள் ஹேண்ட். ஸோ சிங்கிள் ஹேண்ட் ஹார்வெஸ்ட் பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இந்த 2வது பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல், ஒரு 18 இயர் ஃபீமேல்ஸ் அவங்க டொனேட் பண்ணாங்க. அந்த ஹேண்டை எங்களுக்கு ஜாயின் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சர்ஜரி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி இது இன்வால்வ் அரௌண்ட் 20 சர்ஜன்ஸ் அண்ட் 16 hours ஆச்சு. செகண்ட் சர்ஜரி அரௌண்ட் ஒரு 14 சர்ஜன்ஸ் இருந்தோம். இட் ரெக்வயர்ட் அரௌண்ட் 14 hours. இது ஹேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இமீடியட்டாக நமக்கு 100% ஃபங்க்ஷன் வராது. ஸோ தே ஹேவ் டு கோ டு ஃபிசியோதெரப்பி. இனிஷியலாக மினிமல் மூமெண்ட்ஸ் இருக்கும். தென் தே கோ டு ஃபிசியோதெரப்பி ஃபார் மினிமம் ஆஃப் 3 to 6 months. ஃபிசியோதெரப்பி பண்ணி தென் தே வில் கெட் ரீகெயின் த மூமெண்ட். பேசிக்கலி இதோட லைக் இம்ப்ரூவ்மெண்ட் விஷயங்களில் உள்ள டிரான்ஸ்பிளான்ட் அவங்களால நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவர் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் 24 வயசு, அவருக்கு சட்டை போடுறது குளிப்பாடுறதுலாம் அவங்க அம்மா தான். அந்த மாதிரி இருக்கிறவர் இன்னைக்கு அவராகவே தானாக ட்ரெஸ் மாற்றி தானாக குளிச்சுட்டு போகிறார். இந்த கை மாற்றதுனால இன்னைக்கு கார் ஓட்டுறாரு. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை ஒரு நார்மலாக கொண்டு வரது தான் இந்த ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர் இயர் அரௌண்ட் ரெஜிஸ்டர் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் அரௌண்ட் ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட். பிகாஸ் 2 இல்லாதவங்களுக்கு அவங்களோட நிறைய பேசிக் நல்லா இருந்தால் கொடுக்கலாம். இனிஷியல் க்ரைட்டீரியா போடும்போது அதாவது 60 வயசு மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கைட்லைன் இருந்துச்சு. நான் இப்போ பண்ண பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்த டோனர் 65 வயசு. பட் இஸ் அ மேனுவல் லேபர். கை அவ்வளோ ஒரு 20 வயசு பையனோட ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அவர் கை பார்க்கும்பொழுது அது அவ்வளோ. ஸோ அவருக்கு 65 வயசு பையன் இதுதான் அவருக்கு வச்சுருக்கோம். மசில் வாஸ் வெரி குட். ஸோ